எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், கண்களை மூடிக்கொண்டு யோகா செய்தால். எனக்கும் என் நண்பருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அவரு சமீபத்தில் ஒரு 2 மாசமா மெடிடேஷன் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி பேசும்போது அவன் புதுசு புதுசா சொல்றான். புதுசு புதுசான எனக்கு கேள்விப்படாத பல விஷயங்களை சொல்றான். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். நான் கேட்டேன், நீ எப்படா மெடிடேட் பண்ணுற அப்படின்னு கேட்டேன். கண்களை மூடிட்டு தான் பண்ணுவேன். இப்போ கோயிலில் சாமி கும்பிடும்போது கண்ணை மூடி கும்பிட்டு இருந்தோம், தானே பக்தியில் பண்ணிட்டு இருந்தோம். நான் கேட்டேன், ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு. கண்களை திறந்தா பயங்கர டிஸ்டர்பன்ஸ்ரா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. கண்களை மூடும்போது நமக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். நான் சொன்னேன், கண்களை மூடிட்டா மட்டும் உனக்கு தாட் ஃப்ளோலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காதான்னு. தாட் ஃப்ளோஸ் வந்து கண்ணா முன்னான்னு வரும், கண்ணை மூணாலும் வரும், கண்ணை திறந்தாலும் வரும். கண்ணை மூணாலும் நிறைய தாட்ஸ் வந்து இவன் கோடர் அந்த ப்ரோக்ராமிங் பண்ணுறான், அதனால கோடிங்காக வந்துட்டு இருந்தது. சரி, இது என்ன சரி பண்ணணும் அப்படின்னு ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சான். அப்போ சார் கேட்டேன், உனக்கு எப்படி திடீர்னு மெடிடேஷனில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு. இவர் திருவண்ணாமலை போயிருக்கிறாரு. அங்கே ரமண மகர்ஷியோட ஆசிரமத்துக்கு போயிருக்காரு. அங்கே வந்து ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் உட்காந்து மெடிடேட் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த ஆம்பியன்ஸ், அந்த இடமே வந்து ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைச்சிருக்கு. இவங்கெல்லாம் கற்றுக்குறாங்களே, வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வந்து கற்றுக்குறாங்களே, நம்மளும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சுயமாக இவராக பார்த்து கற்றுக்கிட்டதை வச்சு இவர் பண்ணுறார். அவன் சொன்னதில் 2-3 விஷயம் ரொம்ப புதுசாக இருந்தது. அதில் என்னென்ன, கண்களை மூடுறது. நான் சொன்னேன், அப்போ நான் சொன்னேன், நான் ஒரு 16 வருஷமாக ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? நான் சொன்னேன், கண்களை திறந்து பண்ணுவேன். அதான் ராஜயோகம். அவன் இதை கேட்குற மூடே கிடையாது, நம்மளுக்கு கேட்குற மூடு இல்லை. அதனால நான் ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே சொல்லலை. அப்போ அவன் என்னதான் சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்கும்போது அவன் புதுசு புதுசாக சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, கண்களை மூடிக்கிட்டு யோகா பண்ணுறதும் கண்களை திறந்து யோகா பண்ணுறதும் ஒன்று தான் அப்படின்றான். என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டேன். கண்களை மூடிட்டா மட்டும் டோட்டலாக வந்து வெளி உலகத்தோட டிஸ்கனெக்ட் ஆகிட்டோன்றது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அவன் என்ன சொல்ல வரான்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் கண்களை திறந்து தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த கைகளை வச்சு மூடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவும் நான் வெளி உலகம் பார்க்க முடியாது, கரெக்டாக? ஆனால் உள்ளுக்குள்ளே கண்ணு திறந்து தான் இருந்தது. கண்களை திறந்திருக்கும் போது தான் கைகளை வச்சு மூடியிருக்கேன். இந்த கைகள் என்ன பண்ணிச்சுன்னா விஷனை பிளாக் பண்ணிடுச்சு. இதே மாதிரி தான் கண்கள் இமைகளை மூடும் போது நடக்குது. கண்ணு உள்ளுக்குள்ள திறந்து தான் இருக்கு, கண் இமைகள் தான் மூடி இருக்கு. அதனால தான் வெளி உலகத்தில் இருக்க காட்சிகளை நம்மளால பார்க்க முடியல. ஆனால் கண்கள் விழிப்பா இருக்கு அப்படின்னா, இதனால என்ன சொல்ல வர, என்ன புதுசு புதுசாக சொல்ல வர, என்ன உன்னோட ஐடியா என்ன அப்படின்னு. அவன் சொன்னா, கண்கள் இமைகள் மூணாலும் கண்கள் திறந்திருக்குன்னு எப்படி நான் சொல்ல முடியும்னா, இப்போ நல்ல வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து சூரியனே பார்க்குறீங்க, சூரியனை பார்க்க முடியாது இல்லையா? இப்போ கண்களை மூடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கண்கள் உள்ளுக்குள்ளே திறந்துருக்கு, இமைகள் மூடி இருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஒரு கலர் பார்ப்பீங்க. என்ன பார்ப்பீங்கன்னா, மோஸ்ட்லி ஆரஞ்சு கலர், ரெட்டு கலர், எல்லோ கலர், இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டாக கலர் மாறி 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 வந்துட்டு இருக்கும். கண்கள் மூடி இருந்தாலும் இமைகள் மூடி இருந்தாலும் கண்கள் உள்ளுக்குள்ளே திறந்து இருக்கிறதுனால இந்த காட்சி நம்ம பார்ப்போம்னா, அதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு. ஒருவேளை இருட்டில் இருக்கீங்க, கண்கள் திறந்தாலும் ஒரு காட்சியும் தெரியாது, ஏன்னா இருட்டில் இருக்கிறதுனால, ஃபுல் இருட்டாக இருந்தால். இப்போ நீங்கள் கண்களை மூடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்கள் திறந்து வச்சுருக்கீங்க, இமைகளை மூடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போவும் நீங்கள் ஒரு கலரை பார்ப்பீங்க. அது என்ன இருக்கும்னா பிளாக்காக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறேன்னா, இமைகள் மூடினீங்கன்னா கண்கள் திறந்திருக்குன்றதுக்கு தான் ப்ரூஃபு. வெளிச்சம் இருந்ததுன்னா கலர் கலராக பார்ப்பீங்க. ஆரஞ்சு, எல்லோ இந்த கலரில் பார்ப்பீங்க, ரெட்டு இந்த கலரில் பார்ப்பீங்க. இருட்டாக இருந்தால் கண்கள் இமைகள் மூடினீங்கன்னா இருட்டாக பார்ப்பீங்க. அப்போ கண்கள் திறந்து இருக்குதான் அர்த்தம். சரி, ஓகே, இப்படிலாம் பார்க்குறேன். இதனால் என்ன சொல்ல வர? அடுத்தது, இப்போ ஃப்ரெண்டுன்றத ரொம்ப கூலாக ஓப்பனாக பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, என்னதான் கலராக தெரிஞ்சா கூட உள்ளுக்குள்ள தாட்டெல்லாம் பயங்கரமாக கண்ணா முன்னான்னு போயிட்டு தான் இருக்குது. அந்த தாட்டை வந்து நிறுத்தவே முடியல. கண்களை திறந்தாலும் கோடிங் தான் வருது, கண்களை முன்னாலும் கோடிங் தான் வருது அப்படின்னு சொன்னான். சரி, இப்போ இதுக்கு நீ என்ன பண்ண? மெடிடேஷன் எதுக்கு பண்ணுறோம்? நம்பர் ஆஃப் தாட்ஸை குறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணோம். 0 ஆக்க முடியாது, நமக்கும் தெரியும். ஆனால் குறைக்க முடியும், ராஜயோகத்தில் முடியும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டும் இருக்கோம். அப்போ அவன் என்ன சொன்னான்னா, அவன் பண்ணுற டெக்னிக் பாருங்க. அவன் வந்து எந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டும் பண்ணலை. வாங்க, திருவண்ணாமலை போயிருக்கிறான், அங்கே இருக்கிற ரமண மகர்ஷி ஆசிரமத்துக்கு போயிருக்கான், அங்கே ஆத்மாக்கள் மெடிடேஷன் பண்ணுறத பார்த்துருக்குறான். அவங்கெல்லாம் டிரான்ஸில் போனாங்களாம், அவங்க பயங்கரமாக மிதக்கிறாங்களாம். இதெல்லாம் அவனோட விஷுவல் பார்த்ததை வச்சுட்டு உடனே இவனே
இவனோட புரிதலில் இவனை உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான். இவன் வந்து எந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டும் ஃபாலோ பண்ணலை. ஏன்னா இவன் சொல்கிற மாதிரி நம்ம இது வரைக்கும் நான் எங்கேயுமே கேட்டது கிடையாது. அப்புறம் நான் கேட்ட தாட்டை எப்படா குறைக்கிறேன் அப்படின்னு. இப்போது வெளிச்சம் இருக்குது, நான் இமைகள் மூடும் போது ஒரு ஆரஞ்சு, ரெட்டு, எல்லோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு கலர் வருதுன்னா ஒரு கலர் நான் பிடிச்சிப்பேன். புரியுதுங்களா? ஒரு கலர் பிடிச்சிப்பாரான். அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெட்டையே ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஆரஞ்சு, எல்லோ இதெல்லாம் வரவிடாமல் அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது தாட்ஸ் எனக்கு குறையிறத நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். சிரிப்பாக இருந்தது எனக்கு. இருந்தாலும் ஓகே, வேறு ஒருத்தர் புதுசாக ஒரு கருத்து சொல்கிறாருன்னு நம்ம கேட்டுக்கணும், அவ்வளோதான். ஓகே, நம்ம அவங்களை வந்து இது பண்ண தேவையில்லை. என்ன சொல்ல மட்டம் தட்டிலாம் பேச வேண்டிய அவசியம், அது நம்ம பழக்கமும் கிடையாது, நம்ம யாரையும் இப்படி பண்ண மாட்டோம். சரி, ஓகே, நல்லா இருக்கு, நீ சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது, ஒரு கலரை பிடிச்சிப்ப, அதனால வந்து வேற தாட் வரலன்னு சொல்கிறேன். ஓகே, ரைட்டு, நல்லது அப்படின்னு. இதனால என்ன உனக்கு சக்ஸஸ் வந்துருச்சான்னு? இல்லை, இப்போ நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேருந்து செகண்ட் ஃபேஸ்க்கு போயிட்டேன்றான். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து இந்த மாதிரி கண்கள் மூணுனா, இமைகளை மூணுனா இந்த கலர் வரும், அந்த கலர் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். செகண்ட் இதில் வந்து ஒரு கலரை ஃபோக்கஸ் பண்ணேன்னா தாட் குறையிறத நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? இது அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்றான். அடுத்த லெவல் இப்போ எனக்கு அவனுக்கு பிரச்சனை என்ன கேட்டேன். இப்போ ஏதாவது அடுத்த லெவல் என்ன போகாமல் தேர்ட் லெவல் போனோன்னா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட கலரை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறான்ல, பாருங்க இமைகள் மூடி தான் இருக்கு, உள்ளுக்குள்ளேருந்து அந்த கலரை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது தலைவலிக்குது அப்படின்னு சொன்னான். ஸோ இந்த இடத்துல இருக்கேன், நான் வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருந்தான். ஓகே, எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது. அப்புறம் நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், கண்கள் எந்த காட்சியும் பார்க்கறதில்லை. அப்போ நமக்கு அந்த ஃபீலிங்லாம் வரல. எனக்கு ஆரஞ்சு லைட்டு தெரியுது, ப்ளூ லைட்டு தெரியுது அப்படிலாம் தெரியாது. தூக்கத்தில் கனவு காணும்போது பகலில் எப்படி நீங்கள் ஒரு காட்சியை பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் கனவுலையும் அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. கரெக்டாக தான் தெரியும் உங்களுக்கு, எந்த டவுட்டும் இருக்காது. ஆனால் தெரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் கண்களை மூடி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்கள் திறந்து தான் இருக்குது, இமைகள் தான் மூடி இருக்கு. ஓகேவா? வெளிச்சம் இருந்தால் அது ஒரு கலர் பார்க்கும், வெளிச்சம் இல்லைன்னா இருட்டாக தெரியும். இவ்வளோதான். ராஜயுகத்தில் பரமாத்மா வந்து என்ன சொல்லிக் கொடுக்குது இறைவனே நமக்கு. ஓகே, அவனுக்கு இனியும் பக்தி முடியல, அதனால இந்த ஏரியா பக்கம் அவன் வரல. சில பேருக்கு அவங்ககிட்ட நான் பார்த்த ப்ராப்ளம்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஏன் அது ப்ராப்ளம்னு உங்ககிட்ட சொல்கிறேன்னா, அவங்ககிட்ட சொல்லலை, உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தர் வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இப்போ நாங்கள் 2 பேர் தான் பேசுவோம், 2 பேர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. நான் அவங்ககிட்ட தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். நான் 16 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் இவன் என்ன சொல்ல வரான்னு தெரிஞ்சுக்கிறேன். அப்போ தானே எனக்கு ஒரு கண்டென்ட்டே கிடைக்குது யூடியூப்ல சொல்கிற அளவுக்கு. அவன் வந்து நம்ம ராஜயோகம் என்னன்னு தெரிஞ்சுக்க கூட இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கிறது விடுங்களேன், ஃப்ரெண்டு பெருசாக எடுத்துக்கலன்னு விட்டுருங்களேன். ரமண மகர்ஷி அங்கேயே அவன் கேட்டிருக்கணும்ல, இவங்க எப்படி ட்ரான்ஸ் போகிறாங்க, இவங்க எப்படி மெடிடேஷன் பண்ணுறாங்க, யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வந்திருக்கணும்ல. பார்த்துட்டு ஓடி வந்துட்டான். இவனை போய் சொந்தமாக பண்ணுறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஏதோ ஒரு கற்றுக்கணும் போகும்போது அதே லைனில் பல வருஷமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அனுபவத்தின் பேரில் எங்கேயோ ஒரு லெவலில் இருப்பாங்க. நம்ம அடிப்பட்டு இவன் பண்ணுற மாதிரி நம்மளா முயற்சி பண்ணி ஏதோ பண்ணி அப்புறம் வருஷ கணக்கில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களோட 10 நிமிஷம் பேசிங்கன்னா ஒரு 15-20 பாயிண்ட் புதுசாக கிடைக்கும். அதை நீங்கள் வந்து உங்களோட புருஷார்த்தத்துக்கு யூஸ் பண்ணலாம்ல. அதை அவன் பண்ணுறதே இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும்னா, யாராவது ஒருத்தர் அதில் எந்த ஒரு ஃபீல்டாக எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே யாராவது ஒருத்தர் புதிய ஒருத்தரை பார்க்குறேன்னு வச்சுக்கலாம், ஒரு அரை மணி நேரம் பேசலான்னா இந்த அரை மணி நேரத்தில் அவர்கிட்ட இருந்து ஏதாவது நான் கற்றுக்க முடியுமா அப்படி தான் நான் பார்ப்பேனே தவிர எனக்கு என்ன தெரியுன்றதை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் முயற்சியே பண்ண மாட்டேன். அன்லஸ் அதர்வைஸ் அவங்க கேட்காத வரைக்கும். இவன் ராஜயோகம் பற்றி கேட்கவே இல்லை, அதனால சொல்லலை, நான் திணிக்கவே மாட்டேன். அது சரியான முறையும் கிடையாது. சரியா? இப்போ ராஜயோகத்தில் பரமாத்மா நமக்கு என்ன சொல்லி தர்றாரு? கண்களை திறந்து யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ கண்களை திறந்த டிஸ்டர்பன்ஸ் வராதா? என்னன்னா, கண்களை திறக்கும் போது காட்சிகள் எல்லாம் தெரியும், இங்கே மக்கள் நடமாட்டம் தெரியும், என்ன எங்கே இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த காட்சிகள் எல்லாம் கண்ணுங்களுக்கு வரும், மூளைக்கும் போகும். ஆனால் நீங்கள் நினைவுனால ஆத்மாவின் தந்தையோடு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கண்கள் திறந்திருந்தாலும் இங்கே காட்சிகள் ஓடிட்டே இருந்தாலும் உங்களுக்கு அது பெரிய விஷயமாவே தெரியாது. நீங்கள் இறைவன் கனெக்ஷன்ல இருந்தீங்கன்னா கண்கள் திறந்து தான் இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். அது என்ன அர்த்தம்னு சொல்கிறேன். நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, டிராஃபிக், ரோடு, வண்டி வருது, கார் போகுது, நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் அதே டைமில் பரமாத்மா நினைவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெய் மறந்து போயிட்டீங்கன்னா
உங்களுக்கு ஏதாவது 2 வீலரோ 4 வீலரோ தூக்கிடும். அதான் வைப்ரண்ட்டாகவும் இருக்கணும், விழிப்புணர்வோடும் இருக்கணும். கண்கள் முன்னாடி இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியவும் செய்யணும், பரமாத்மா நினைவுலையும் இருக்கணும். இது ப்ராக்டிஸ் எடுக்கணும். இப்போ நான் யூடியூப் வீடியோ போடும்போது பரமாத்மா நினைவு இருக்க ட்ரை பண்ணுறேன், உங்கள் கூட பேசவும் ட்ரை பண்ணுறேன். இதில் நான் அப்படியே மாஸ்டர் ஆகிட்டேன் அப்படிலாம் போய் சொல்ல விரும்பலை. ஆனால் அதை நான் முயற்சி பண்ணுறேன், டெய்லி முயற்சி பண்ணுறேன். இப்போ நான் ஒரு 10 வருஷமாக யூடியூப் ஸ்பேஸில் வந்துட்டேன். கிட்டத்தட்ட மே மாதம் வந்தால் 10 வருஷம் ஆகிறேன். இந்த 10 வருஷமும் யூடியூப் வீடியோ போடும்போது இறைவன் நினைவில் இருந்து உங்கள்கிட்ட பேச நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு அர்த்தம் நான் வீடியோ 10 நிமிஷம்னா 10 நிமிஷமும் இறைவன் நினைவுலேயே தான் இருந்திருக்கிறேன்றது போய் நான் போய் சொல்லலாம் விரும்பலை. ஆனால் இல்லவே இல்லைன்றதும் போய் இருக்கிறேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் பரமாத்மா நினைவுலையும் இருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சரியா? அப்படி பண்ணும்போது இறைவன் நினைவில் இருக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத தாட்டெல்லாம் அரெஸ்ட் ஆகும். சரியா? அவங்க கண்ணை மூடிக்கிட்டு ட்ரை பண்ணுறது என்ன காரணம்னா, கண்கள் திறந்தா வரக்கூடிய அந்த காட்சிகளை பிளாக் பண்ணுறதுக்காக கண்களை மூடிக்கிறாங்க. ஸோ இப்படி பல விஷயங்களை நான் தவிர்த்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை வாழ்க்கை உலகத்தில் இருக்க எல்லா சேலஞ்சஸும் தரும். இந்த சேலஞ்சு பக்கம் போல, இந்த சேலஞ்சுக்குள்ள பக்கம், எந்த சேலஞ்சுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்து நீங்கள் புருஷார்த்தம் பண்ண முடியாது. எல்லாம் நடக்கும். நீங்கள் குடும்பத்தில் தான் இருந்து ஆகணும், அப்பா அம்மாவை பார்த்து தான் ஆகணும், மனைவி குழந்தைங்கள பார்த்து தான் ஆகணும், வேலைக்கு போகணுன்னா வேலைக்கு போய் தான் ஆகணும். இந்த எல்லா வேலையும் செய்துக்கிட்டு தான் நீங்கள் இறைவனை நினைவு பண்ணணும். அதான் ராஜயோகம். எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் வேணாம், எனக்கு அப்பா வேணாம், அம்மா வேணாம், மனைவி வேணாம், குழந்தைங்க வேணாம், யாரும் வேணாம், நண்பர்கள் வேணாம், யாருமே வேணாம், அப்படி உட்காந்து பண்ணுறது பேர் கரெக்டான அப்ரோச் கிடையாது. நிறைய பேர் பாபா கிட்டே கேட்டிருக்காங்க, வினாஷ் ஆக போகுது இல்லை, நாங்கள் மதுமண்டலம் உட்காந்துக்கிட்டோமான்னு. அது பர்மிஷனை கொடுக்குறது இல்லையே. அப்படின்னா சொல்லுங்க, எங்கே இருக்கீங்க அங்கே இருங்க, அங்கே பண்ண வேண்டிய கடமை ஆட்டுருங்க, அப்படி இருந்துக்கிட்டே என்னை நினைவு பண்ணுங்க. அதுதான் கரெக்டான வழி. சரியா? சரி, அவர் மெடிடேஷன் பக்தி வழியில் பண்ணுறாரு. ஓகேவா? அதில் இந்த கண்களை 3 நாளும் காட்சிகள் தெரியும்லாம் சொன்னார். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. நமக்கு தெரியும், ஆனால் அந்த ஆங்கிள் ரொம்ப டீப்பாக யோசிக்கல. அவன் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஓஹோ இப்படியெல்லாம் மக்கள் ரொம்ப ஆழமாக யோசிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. 16 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இந்த 16 வருஷத்துக்கு யாரும் இந்த மாதிரி கண்கள் மூடி இமைகள் 3 நாளும் எனக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது, அந்த வெளிச்சத்தை தெரிய கலரை நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன், அந்த கலரை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால என் எண்ணங்களோட ஃப்ளோ நான் கட் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்தது. ஓகே, இதெல்லாம் அவரோட பேசும்போது எனக்கு கிடைச்ச விஷயம். இதனால் ராஜயோகம் கண்களை திறந்து பண்ணுறது தான். ஓகேவா? இந்த அனுபவங்களை, அவர் சொன்ன அனுபவங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு மட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். இந்த மாதிரி இமைகள் 3 நாள் கூட ஒரு கலரை பிடிச்சி தாட்டை குறைக்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அவன் ஏதோ முயற்சி பண்ணுறான். வாழ்த்துக்கள் அவனுக்கு. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.